வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஒன்றிய அரசின் உயர் பதவிகளில் நேரடி நியமனங்கள், சமூக நீதி மீதான நேரடி தாக்குதல். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். தென்மலை போரில் வெளிக்காட்டிய ஒப்பில்லா வீரத்தால் வரலாற்றில் நிலைத்துவிட்டார் விடுதலை வீரர் ஒண்டிவீரன். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகழாரம். இந்தியாவுக்கான உங்களது கனவை நான் நிறைவேற்றுவேன். ராஜீவ்காந்தி நினைவை பகிர்ந்த ராகுல் காந்தி. திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தில் எவ்வளவு தூரம் வரை ஆட்டோ அனுமதிக்கலாம்? துரை வைகோ முக்கிய ஆலோசனை. மயிலாப்பூர் நீதி நிறுவன மோசடி வழக்கு. தேவநாதன் பெயரில் உள்ள 5 வங்கிக் கணக்குகள் முடக்கம். ஒன்றிய அரசின் உயர் பதவிகளில் நேரடி நியமனங்கள், சமூக நீதி மீதான நேரடி தாக்குதல் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், லேட்டரல் என்ட்ரி என்பது சமூக நீதியின் மீது தொடுக்கப்படும் தாக்குதல் எனவும், தகுதிமிக்க பட்டியல், பழங்குடி, இதர பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மை சமூகங்களைச் சேர்ந்த அலுவலர்களுக்குரிய வாய்ப்புகளை உயர்மட்டத்தில் தட்டி பறிப்பதாகும் என குறிப்பிட்டுள்ளார். ஒன்றிய அரசு இதனை கைவிட்டு நிரப்பப்படாமல் இருக்கும் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி பிரிவினருக்குரிய பணியிடங்களை நிரப்புவதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். நியாயமான, சமத்துவமான முறையில் பதவி உயர்வு வழங்கப்படுவதை உறுதி செய்திட வேண்டும் எனவும், தொடக்கத்தில் இருந்தே நாங்கள் எதிர்த்து வருகிற கிரீமி லேயர் முறையை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் எனவும், அதற்கு முன்பு பல ஆண்டுகளாக உயர்த்தப்படாமல் இருக்கும் கிரீமி லேயருக்கான வருமான உச்சவரம்பை இனியும் தாமதிக்காமல் உடனடியாக உயர்த்திட வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அனைத்திற்கும் மேலாக நாடு முழுவதும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும், வரலாறு நெடுக தங்களுக்குரிய பங்கு மறுக்கப்பட்ட நம் சமூகத்தின் பிற்படுத்தப்பட்ட மற்றும் ஒடுக்கப்பட்ட பிரிவினருக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகள் நியாயமான முறையில் பகிர்ந்தளிக்கப்பட இது கட்டாயமாகும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். தென்மலை போரில் வெளிக்காட்டிய ஒப்பில்லா வீரத்தால் வரலாற்றில் நிலைத்துவிட்டார் விடுதலை வீரர் ஒண்டிவீரன் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார். விடுதலை வீரர் ஒண்டிவீரன் நினைவு நாளையொட்டி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தென்மலை போரில் வெளிக்காட்டிய ஒப்பில்லா வீரத்தால் வரலாற்றில் நிலைத்துவிட்ட விடுதலை வீரர் ஒண்டிவீரன் அவர்களின் நினைவு நாளில் அவருக்கு எம் புகழ் வணக்கம் என குறிப்பிட்டுள்ளார். கப்பம் கட்ட மறுத்து ஆங்கிலேயருக்கு எதிரான போர்களில் அவர் பெற்ற வெற்றிகள் நம்முன் என்றும் சுயமரியாதை சுடர் அணையாமல் காக்கும் எனவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 80வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மலர்தூவி மரியாதை செலுத்தினார். மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 80வது பிறந்த நாளையொட்டி புதுடெல்லியில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தி நினைவிடத்திற்கு சென்ற அவரது மகனும் எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி மலர்தூவி மரியாதை செலுத்தினார். டெல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்து வரும் நிலையில் கொட்டும் மழையில் நனைந்தபடி ராஜீவ்காந்தியின் நினைவிடத்தில் ராகுல் காந்தி மரியாதை செலுத்தினார். இந்நிலையில் ராஜீவ்காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நெகிழ்ச்சி பதிவை ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில், அப்பா, நீங்கள் கற்பித்தவையே தனக்கு உத்வேகம் அளிப்பதாகவும், இந்தியாவுக்கான உங்களது கனவுகளை நிறைவேற்றுவேன் என உருக்கமாக பதிவிட்டுள்ளார். திருச்சி பன்னாட்டு விமான நிலைய ஓடுதள பாதை விரிவாக்க பணிகள் மற்றும் பயணிகள் வசதி குறித்து திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவருடன் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ எம்பி ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் அதிகாரிகள், விமான நிலைய தொழில்நுட்ப மற்றும் அளவீடு செய்யும் குழுக்களைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துரை வைகோ, திருச்சி விமான நிலையத்தில் எவ்வளவு தூரம் ஆட்டோக்களை முனையத்திற்கு நெருக்கமாக அனுமதிக்க முடியுமோ அந்த இடத்தில் ஒரு ஆட்டோ நிறுத்தமிடம் அமைத்து பயணிகளுக்கு உதவிட வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்ததாக தெரிவித்தார். அடுத்து ஆட்டோக்களுக்கு பாத்தீங்கன்னா ஆட்டோக்கள் உள்ள வர்றது கிடையாது. இந்தியாவில் இருக்க எந்த ஏர்போர்ட்லயும் ஆட்டோக்கள் உள்ள விடுறது கிடையாது. அதாவது செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காண்டி விடுறது கிடையாது. அது ஆனா இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஆட்டோ டிராப் பண்றதுக்கு அந்த ஏர்போர்ட்டுடைய உள்ள வர முடியாது, அந்த டிராப் பண்றதுக்குனாச்சும் ஒரு குறிப்பிட்ட ஒரு இதை நீங்க ஒதுக்கி கொடுக்கணும். இந்த ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் அவங்க அந்த பேசஞ்சர்ஸ் இது பண்றதுக்கு இது பண்ணணும்னு சொல்லியிருக்கிறோம். அதையும் கண்டிப்பா பரிசீலனை பண்றதா சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நிறைவான ஒரு கூட்டமா முடிஞ்சது. மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடி வழக்கு தொடர்பாக தேவநாதன் பெயரில் உள்ள 5 வங்கிக் கணக்குகள் முடக்கம் செய்யப்பட்டுள்ளது. சென்னை மயிலாப்பூர் தெற்கு மாட வீதியில் உள்ள தி மயிலாப்பூர் ஹிந்து நிரந்தர வைப்பு நிதி லிமிடெட் என்ற பெயரில் நிதி நிறுவனம் இயங்கி வருகிறது. இந்த நிதி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநராக இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழக நிறுவனரான
தேவநாதன் யாதவ் உள்ளார். 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மயிலாப்பூர் நிதி நிறுவனத்தில் வெடித்த நிதி மோசடி புகார் முதலீட்டாளர்களை அதிர்ச்சி அடைய வைத்தது. முதலீட்டாளர்களுக்கு கொடுத்த ஏராளமான காசோலைகளும் வங்கியில் பணமின்றி திரும்பி வந்ததால் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் தெரிவித்தனர். மயிலாப்பூர் நிதி நிறுவன நிதியை தேர்தல் செலவுக்கு பயன்படுத்தியதாகவும் முதலீட்டாளர்கள் பலர் புகார் தெரிவித்தனர். மயிலாப்பூர் நிதி நிறுவனத்தின் மீது ஏற்கனவே 144 புகார்கள் வந்த நிலையில் தற்போது மேலும் 300க்கும் மேற்பட்ட புகார்கள் குவிந்துள்ளன. முதலீட்டாளர்களின் புகாரின் பேரில் சென்னை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. தலைமறைவாக உள்ள நிதி நிறுவனத்தின் இயக்குநர்களில் ஒருவரான சாலமன் முன்னாள் இயக்குநர்களை போலீசார் தேடி வருகின்றனர். இதற்கிடையே தேவநாதன் யாதவுக்கு சொந்தமான வீடு, தனியார் தொலைக்காட்சி உட்பட 12 இடங்களில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் சோதனை நடத்தினர். இந்த சோதனை முடிவில் நிதி நிறுவனத்திற்கு சீல் வைக்கப்பட்டது. இந்நிலையில் தேவநாதன் பெயரில் உள்ள 5 வங்கி கணக்குகள் முடக்கம் செய்யப்பட்டுள்ளது. நிதி நிறுவனத்தின் வங்கி கணக்குகளையும் முடக்கம் செய்து பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். தொடர்ந்து தேவநாதனை 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய உள்ளனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பாரமுல்லாவில் 4.9 மற்றும் 4.8 ரிக்டர் அளவில் அடுத்தடுத்து 2 நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுள்ளன. இது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் உள்ள பாரமுல்லா பகுதியில் இன்று காலை 6:45 மணிக்கு அடுத்தடுத்து 2 நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுள்ளன. இது ரிக்டர் அளவுகோலில் 4.9 மற்றும் 4.8 ரிக்டர் என்ற அளவில் பதிவாகியுள்ளதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. பாரமுல்லாவில் பூமிக்கு அடியில் 5 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. 4.8 ரிக்டர் அளவில் பதிவான இரண்டாவது நிலநடுக்கம் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. நிலநடுக்கத்தால் ஏற்பட்டுள்ள சேதம் மற்றும் உயிரிழப்பு குறித்து இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை. பாரமுல்லா மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் நிலவரம் குறித்து உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும், மேலும் ஏதேனும் நில அதிர்வுகள் ஏற்பட்டால் மக்கள் எச்சரிக்கையாக இருக்கவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மக்களுக்கு விநியோகிக்கப்படும் தண்ணீரின் தரத்தை ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. காரைக்குடி நகரில் உள்ள குப்பை கிடங்கை வேறு இடத்திற்கு மாற்றவும், ஆழ்துளை கிணறுகளை மூடவும், மாசுபட்ட தண்ணீரை கொண்ட ஆழ்துறை கிணறுகளில் இருந்து தண்ணீரை எடுத்து விநியோகம் செய்ய தடை விதிக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அரசு சோமன் என்பவர் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் ஒன்றிய மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட இடம் மக்களுக்கு விநியோகிக்கப்படும் தண்ணீரின் தரத்தை ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க உத்தரவிட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி குறித்த தகவல் வெளியாகி இணையத்தில் வைரலாகி வருகிறது. நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்னும் புதிய கட்சியை தொடங்கி தேர்தல் ஆணையத்திலும் முறையாக பதிவு செய்துள்ளார். இதனிடையே விக்கிரவாண்டியில் மாநாடு நடத்துவது என இறுதி செய்யப்பட்டிருந்ததாக தகவல் வெளியானது. அதன்படி தாவேகவின் முதல் மாநாடு அடுத்த மாதம் 29ஆம் தேதி நடத்த கட்சி நிர்வாகம் ஆலோசனை செய்து வருவதாக தகவல் வெளியானது. மேலும் தாவேக கொடி அதே தேதியில் அறிவிக்க வாய்ப்பு உள்ளதாகவும், கட்சியின் தலைவரான விஜய் கொடியை அறிமுகம் செய்ய உள்ளதாகவும் தகவல் வெளியானது. இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியானது வாகை மலருக்குள் விஜய் உருவம் பொறித்த மஞ்சள் நிறத்தில் அமைந்துள்ளதாக இணையத்தில் வைரலாகியுள்ளது. சென்னை பனையூரில் தாவேக கட்சி அலுவலகத்தில் உள்ள கம்பத்தில் கொடியேற்றி ஒத்திகை செய்யப்பட்டுள்ளது. வீட்டில் தனியாக இருந்த பெண் கழுத்து அறுத்து கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் அருகே இளவன்கார்குடி பகுதியைச் சேர்ந்த நாகநாதன் என்பவர் வெளிநாட்டில் கட்டுமான பொறியாளராக பணியாற்றி வருகிறார். இவர் ஏற்கனவே திருமணமாகி மனைவியை பிரிந்த நிலையில் தற்போது பிரபாவதி என்பவரை 2வது திருமணம் செய்துள்ளார். தற்போது அவர் வெளிநாட்டில் வசிப்பதால் பிரபாவதி தனியாக வீட்டில் இருந்துள்ளார். இந்நிலையில் அவர் வீட்டில் அதிகாலை நேரத்தில் ஆடுகள் சத்தம் போட்டதை அறிந்த அக்கம் பக்கத்தைச் சேர்ந்தவர்கள் வீட்டை திறந்து பார்த்தபோது பிரபாவதி கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் இரத்த வெள்ளத்தில் கிடந்துள்ளார். இது குறித்து காவலருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் விரைந்து வந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காவலர்கள் நடத்திய விசாரணையில் அவர் கழுத்து மற்றும் தலையில் கத்தியால் குத்தி கொலை செய்து தலையணை மற்றும் போர்வையால் மூடி வைத்து தப்பிச் சென்றது தெரியவந்துள்ளது. மேலும் தடயவியல் போலீசார் மற்றும் மோப்பனாய் கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வீட்டில் தனியாக இருந்த பெண் கழுத்து அறுத்து கொலை செய்யப்பட்டதால் சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. உலக புகைப்பட தினத்தை முன்னிட்டு தலைக்கவசம் அவசியம் அணிவது குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது.
ஈரோடு மாவட்ட வீடியோ போட்டோ ஒளிப்பதிவாளர் சங்கம் சார்பில் உலக புகைப்பட தினத்தையொட்டி மக்கள் அனைவரும் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும், இருசக்கர வாகன விதிகளை பின்பற்ற வேண்டும், இருசக்கர வாகனத்தை ஓட்டும் போது செல்போன் பேசிக்கொண்டு செல்லக்கூடாது என்பன போன்ற விழிப்புணர்வு பதாகை ஏந்தி போட்டோ வீடியோ கலைஞர்கள் தலையில் தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகன பேரணி வஉசி பூங்கா மைதானத்தில் இருந்து துவங்கி மேட்டூர் சாலை, அரசு மருத்துவமனை, பெருந்துறை சாலை வழியாக சென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நிறைவுற்றது. இந்த பேரணியை மாநகர துணை கண்காணிப்பாளர் ஜெய்சிங் துவக்கி வைத்தார். இதில் போட்டோ வீடியோ கலைஞர்கள் சங்கத்தின் மாவட்ட தலைவர் விஜயகுமார், செயலாளர் சசிகுமார், பொருளாளர் வெங்கடேஷ், துணைத் தலைவர்கள் ஆனந்த், முருகேஷ், ராஜ், துணை செயலாளர் தன்ராஜ் உள்ளிட்ட மாவட்ட மாநில பொறுப்பாளர்கள் என 300க்கும் மேற்பட்ட போட்டோ வீடியோ கலைஞர்கள் பங்கு பெற்றனர். மயிலாடுதுறையில் பெண் குழந்தைகளை பாதுகாக்க வலியுறுத்தி மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. மயிலாடுதுறையில் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற திட்டத்தின் கீழ் பெண் குழந்தைகளுக்கான மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இந்திய விளையாட்டு ஆணைய மைதானத்தில் துவங்கிய மினி மாரத்தான் போட்டியை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி கொடியசைத்து துவங்கி வைத்தார். இந்த போட்டியில் பாலின பாகுபாடு அடிப்படையில் குழந்தைகளின் பாலினம் அறிந்து கொல்லப்படுவதை தடுத்தல், பெண் குழந்தைகள் பிறப்பினை உறுதி செய்து அவர்களின் கல்வி, திறன் மற்றும் பங்கேற்பினை மேம்படுத்துதல் மற்றும் பெண்களை பாதுகாத்தலை வலியுறுத்தி நடைபெற்ற இந்த போட்டியில் 11 வயது முதல் 21 வயது வரை உள்ள மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்று 5 கிலோமீட்டர் தூரம் சென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நிறைவடைந்தது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கி மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி கௌரவித்தார். கென்புகாய் ஷிட்டோ ரியோ கராத்தே பள்ளி இந்திய சார்பில் மாணவர்களுக்கு கராத்தே பெல்ட் மற்றும் கராத்தே சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு சாலப்பேட்டை பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கென்புகாய் ஷிட்டோரி வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு சாலைப்பேட்டை பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கென்புகாய் ஷிட்டோரியோ கராத்தே பள்ளி இந்தியா சார்பில் மாணவர்களுக்கு கராத்தே பெல்ட் மற்றும் கராத்தே சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்ச்சி மாநில துணைத் தலைவர், தமிழ்நாடு டெக்னிக்கல் டீம் கராத்தே மாஸ்டர் ரென்சி முருகன் தலைமையில் நடைபெற்றுள்ளது. கென்புகாய் ஷிட்டோரியோ கராத்தே பள்ளியின் மாநில செயலாளர் ரென்சி சஞ்சய், சென்சாய் பெருமாள், சென்சாய் வெங்கட் ஆகியோர் முன்னிலையில் வகித்தனர். இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக திமுக தலைமைச் செயற்குழு உறுப்பினரும் சமூக சேவகரான விஜயகுமார், வேலூர் நேர்முக உதவியாளர், இடைநிலை முதன்மை கல்வி அலுவலர் சுரேஷ், அரசு ஓய்வு பெற்ற கல்லூரி முதல்வர் சக்கரவர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களுக்கு கராத்தே பெல்ட் மற்றும் கராத்தே சான்றிதழ்களை வழங்கி சிறப்புரை ஆற்றியுள்ளனர். இந்நிலையில் பேரணாம்பட்டு சிறப்பு காவல் ஆய்வாளர் கங்காதரன், தலைமை காவலர் மகா பிரசாத், எருகம்பட்டு ஊராட்சி துணைத் தலைவர் முனியம்மா வெங்கடேசன், எருகம்பட்டு சமூக சேவகர்கள் காளிதாசன், ஜெகநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் பெற்றோர்களுடன் கலந்து கொண்டு கராத்தே பெல்ட் மற்றும் சான்றிதழ்களை பெற்றுச் சென்றுள்ளனர். கலெக்டர் அலுவலகத்தில் நேரில் முறையிட்டு மனு கொடுத்த முன்னாள் மாநில துணை பொதுச் செயலாளர் சுசி கலையரசன், ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஓலக்கடம் கிராமத்தில் சுமார் 60 ஆண்டுகளுக்கு மேலாக 51 ஆதிதிராவிட குடும்பங்களுக்கு ஆதிதிராவிட நலத்துறை மூலம் கொடுக்கப்பட்ட இடத்தில் வீடு கட்டி குடியிருந்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 60 ஆண்டுகளாக வீட்டுமனை பட்டா கேட்டு நடையாய் நடந்தும் இதுவரை கிடைக்கவில்லை என்றும், கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சட்டமன்ற ஆய்வுக்குழு உறுப்பினர், விடுதலை சிறுத்தை கட்சி உடைய பொதுச் செயலாளர் தோழர் சிந்தனை செல்வன் அவர்களிடம் மக்கள் முறையிட்டு விண்ணப்பம் கொடுத்தார்கள். அந்த விண்ணப்பத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் கொடுத்து உடனடியாக பட்டா வழங்கிட வேண்டுமென கோரிக்கை விடுத்தனர். ஆனால் அப்போதும் கிடைக்கவில்லை. இதனால் சென்ற மாதம் தோழர் கு ஈஸ்வரன் தலைமையில் பவானி வட்டாட்சியரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதன் பின்பும் பட்டா கொடுக்க நடவடிக்கை எதுவும் இல்லை. எனவே முன்னாள் மாநில துணை பொதுச் செயலாளர் சுசி கலையரசன் தலைமையில் ஆதிதிராவிடர் மக்கள் 100 நபர்களுடன் சென்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு கொடுத்து உடனடியாக பட்டா வழங்கிட வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். இதில் பல்வேறு நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் எங்களுடைய தேசிய அடையாளங்கள், நாட்டுடைமை அடையாளங்களை எல்லாம் திருப்பி கொடுப்பதாக வந்தோம். எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களுடைய ஆலோசனைப்படி நாங்கள் அதை கொடுக்காமல் மாவட்ட ஆட்சியரிடம் முறையிட்டு இருக்கின்றோம். உடனடியாக மாவட்ட ஆட்சியர் தன்னுடைய நேரடி பார்வையில் அதை எடுத்து சென்று பவானி வட்டாட்சியரை அழைத்து பேசி உடனடியாக இந்த மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் ஆர்டிகா கோல்ட் கம்பெனி.
சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 80 குறைந்து ரூபாய் 53,280க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ரூபாய் 10 குறைந்து ரூபாய் 6,660க்கும், வெள்ளி விலை கிராமுக்கு ரூபாய் 1 குறைந்து ரூபாய் 92க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக வேந்தர் பதவிக்கு சிறையில் இருக்கும் இம்ரான்கான் போட்டியிட்டுள்ளதால் அரசியல் திருப்பம் ஏற்பட வாய்ப்புள்ளது. பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமரும் பாகிஸ்தான் தெஹ்ரிக் இ இன்சாஃப் கட்சியின் நிறுவனருமான இம்ரான்கான் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் உள்ளன. பல வழக்குகள் பாகிஸ்தான் நீதிமன்றங்களில் நடந்து வருகின்றன. இதற்கிடையில் இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் பதவிக்கு இம்ரான்கான் போட்டியிட முடிவு செய்துள்ளார். இந்நிலையில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் தற்போதைய வேந்தரான கிறிஸ் பாட்டன் ஓய்வு பெற்றதால் புதிய வேந்தரை தேர்வு செய்வதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டுள்ளன. பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவர்கள் மூலம் புதிய வேந்தர் தேர்வு செய்யப்படுவதால் இந்த பதவிக்கு போட்டி அதிகரித்துள்ளது. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துடன் முன்னாள் மாணவர் என்ற அடிப்படையில் இந்த பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவர்களுடன் இம்ரான்கானுக்கு நீண்ட தொடர்பு உள்ளது. அதனால் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் பதவிக்கு இம்ரான்கான் விண்ணப்பித்துள்ளார். இவர் இந்த பதவிக்கு போட்டியிடுவது இது முதல் முறையல்ல. ஏற்கனவே அவர் 2005 முதல் 2014 வரை பிராட்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தின் வேந்தராக இருந்தார். ஆனால் 2014இல் அந்த பதவியை ராஜினாமா செய்தார். இம்ரான்கானின் இந்த முடிவு பாகிஸ்தான் அரசியலில் முக்கிய திருப்புமுனையை ஏற்படுத்தியுள்ளது. ஒருவேளை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் பதவிக்கு இம்ரான்கான் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவர் பாகிஸ்தான் சிறையில் இருந்து விடுவிக்கப்படுவார் என்று கூறப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஒன்றிய அரசின் உயர் பதவிகளில் நேரடி நியமனங்கள் சமூக நீதி மீதான நேரடி தாக்குதல். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். தென்மலை போரில் வெளிக்காட்டிய ஒப்பில்லா வீரத்தால் வரலாற்றில் நிலைத்துவிட்டார் விடுதலை வீரர் ஒண்டி வீரன். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புகழாரம். இந்தியாவுக்கான உங்களது கனவை நான் நிறைவேற்றுவேன். ராஜீவ்காந்தி நினைவை பகிர்ந்த ராகுல் காந்தி. திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தில் எவ்வளவு தூரம் வரை ஆட்டோ அனுமதிக்கலாம்? துரை வைகோ முக்கிய ஆலோசனை. மயிலாப்பூர் நீதி நிறுவன மோசடி வழக்கு. தேவநாதன் பெயரில் உள்ள 5 வங்கிக் கணக்குகள் முடக்கம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.